श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त। सद्गुरु साईनाथरी अनुग्रहम आचार्य श्री எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசிகளுடன் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யக்ஞத்தில் ஒவ்வொரு வாரம் ஸ்ரீ குரு சரித்திரம் பாராயணம் சென்று கொண்டே வருகின்றோம். இப்போ நமக்கு நவராத்திரி ஆரம்பம் ஆயிடுச்சு. இந்த நவராத்திரியில 9 நாள் நாம் என்ன செய்யறோம்? தினம் சஹஸ்ரநாமம் படிக்கிறது, கொலு வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க கொலு வைக்கிறது, இது செய்வோம். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு பொருள் உண்டு. எந்த ஒரு பண்டிகை செய்தாலும் அதன் பின்னாடி நிறைய விஷயங்கள் மகான்கள் சொல்லி இருப்பார்கள். அவ்விதமாக இந்த நவராத்திரி 9 நாள், இந்த 9 நாளும் நாம என்ன பண்ணுவோம்? தினமும் லலிதா சஹஸ்ரநாமம் படிப்போம். கோவிலுக்கு போறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கோவிலுக்கு போவோம். அப்புறம் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு தாம்பூலம் வாங்கிக்க சொல்லி நாம இன்வைட் பண்ணுவோம். இது வெறும் வேடிக்கைக்காக மட்டும் இல்லாம இதோட பொருள் உணர்ந்து ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதுக்கான பலன் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அவ்விதமாக நமக்கு மாஸ்டர் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நிறைய விஷயங்கள் விவரமாக சொல்லி இருக்கிறார். இப்போ 9 அப்படின்னு நம்மளுக்கு கேட்ட உடனே நம்ம அனைவருக்கும் என்ன ஞாபகம் வரும்? நவவித பக்தி இல்லையா? நவவித பக்தி. இந்த நவராத்திரியில துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியை முன்னிட்டு 3 நாள பிரிச்சு செய்வாங்க. எதுக்கு? தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம். மனிதனுக்கு பிறப்பால எந்த ஒரு குணமின்றி தூய்மையாகத்தான் அவன் பிறக்கிறான். ஆனா அவனுக்கு கைட் பண்றவங்க, சுற்றுச்சூழ்நிலைகள், இது எல்லாமே அவனை மாற்றுகிறது. பிறகு கடவுள் ஒரு குரு ரூபமாக ஞானத்தை போதிக்கிறார். பாபா சரித்திரத்துல ஒரு வாக்கியம் உண்டு, கடவுள் உன்னை எப்படி படைச்சாரோ அவ்விதமாகவே நாம வாழ வேண்டும் அப்படின்னுட்டு சொல்லி இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. சரி, கடவுள் நம்மளை எப்படி படைத்தார்? கேள்வி நாமளே கேட்டுப்போம். எப்படி படைத்தார் அப்படின்னா உடனே நாம என்ன நினைச்சுப்போம்? எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் நினைச்சுப்போம். பிசிக்கலா நாம எந்த குறையும் இல்லாம பிறந்தோமா அப்படின்னு எண்ணி பார்ப்போம். இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள படைச்சிருக்காரா அப்படின்னு யோசிப்போம். கடவுள் நம்மளை படைச்சது எந்த ஒரு குணமின்றி, அதாவது தூய்மையான இதயத்தோடு படைச்சார். ஆகையால் தான் குழந்தைய பாருங்க, அந்த குழந்தையின் சிரிப்பு, மழலை சொல் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணும். இந்த குழந்தை யாரை பார்த்தாலும் சிரிக்கும். நல்லவர்களை பார்த்தாலும் சிரிக்கும், திருடனை பார்த்தாலும் சிரிக்கும், கொலைகாரனாக இருந்தாலும் அவரை பார்த்தாலும் சிரிக்கும். ஏன்னா அதுக்கு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு இதயம். அப்படித்தான் நம்மளையும் கடவுள் படைச்சார். ஆனா நாம என்ன பண்ணோம்? அதுல இந்த அர்ஷட் வர்க்கங்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறமா மனிதன் குணத்தில் மாற்றங்கள் வருகிறது. இப்ப 3 நாள் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 நாள பிரிச்சிருக்கோம். முதல்ல தமோகுணம் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? நான் மட்டும் நல்லா இருக்கணும், எல்லாம் எனக்குத்தான் வேணும், மத்தவங்க எப்படி போனாலும் போகட்டும், எனக்கு கவலையே இல்லை, அவன் எப்படி போனா எனக்கு என்ன, அவன் எப்படி வாழ்ந்தா எனக்கு தேவையில்லை, இப்படி நீ எல்லாம் நினைக்கிறது தமோகுணம். இப்போ நாம நல்லா இருக்கிறோம், நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தா நமக்கு என்ன கவலை? யாரோ ஒருத்தர் நமக்கு தீங்கு செஞ்சா அவங்கள பழி வாங்கணும்ன்ற எண்ணம் எதுக்கு? பூர்வ ஜென்ம கர்மா இன்றி எதுவுமே நடக்காது. அவர் அனுமதி இல்லாம ஒரு எறும்பு கூட நம்மள கடிக்காது அப்படின்னு நாம நம்பும் பொழுது
யாரோ நம்மிடத்துல வந்து துரோகம் செஞ்சாங்க, கஷ்டப்படுத்தினாங்கன்னு திரும்பி நாமளும் பழி வாங்கணும் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கணும். இந்த எண்ணத்தினால் திரும்பி பிறந்து மறுபடியும் அந்த கடன் அடைக்கணும். இந்த மாதிரி ஒரு துவேஷம் மனதுல வச்சுக்கிட்டா நம்ம மறுபடியும் பிறந்து அந்த கடன் அடைக்கணும். அது விடுறதுக்கான முயற்சி தான் இந்த 3 நாள். அதுக்கப்புறமா ரஜோகுணம், கோரிக்கைகள். இந்த கண்கள் வந்து பார்த்தது அனைத்துமே கேட்கும். இது தேவையா இல்லையா எல்லாம் அதுக்கு வந்து அந்த யோசனையே வேண்டாம். பார்த்தா நல்லா இருக்கணும் வேணும். அளவற்ற கோரிக்கைகள். அளவற்ற கோரிக்கைகள் தான் தவறு. நியாயமான கோரிக்கைகள் வந்து கடவுள் உடனுக்குடன் நமக்கு இப்பவே நிறைவேற்றி விடுகிறார். அதை நாம வந்து நுட்பமாக கவனித்தால் நமக்கு தெரியும். சில இது நியாயமாகவே தெரியும், ஆனா அதுக்கான நேரமும் வரணும். நேரம் வராம எது செஞ்சாலும் அது பலன் அளிக்காது. அதனால் அவர் கொஞ்சம் காத்திருக்க வைப்பார். ஏன்னா கஷ்டப்பட்டு காத்திருந்து வந்ததுக்கான பொருளின் மதிப்பு தான் அதிகம். எந்த கஷ்டமின்றி ஏதாவது கிடைச்சதுன்னா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. அளவற்ற கோரிக்கைகள் இருக்கிறது தவறு. நம் கோரிக்கை எதுவாக இருக்க வேண்டும்? என்னவா இருக்கணும் நம்ம கோரிக்கை? எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி வேண்டதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா நமக்கு? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும். அது செல்வம்னு சொல்லுங்க, அன்புன்னு சொல்லுங்க, ஒரு தைரியம்னு சொல்லுங்க, எல்லாருக்கும் தான் வேணும். ஒருத்தருக்கு மட்டும் கிடையாதுல்ல. அப்படித்தான் நம்மளுடைய கோரிக்கை இருக்க வேண்டும். அது ஒரு 3 நாள். அதுக்கப்புறமா சத்வகுணம். சத்வகுணம் அப்படின்னு சொல்றது என்னன்னா பகுத்தறிவு கொண்டு வாழ்றது, யாருக்கும் தீங்கில்லாம வாழ்றது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுதல் வச்சு கடவுளிடம் சுயநலம் இல்லாமல் செய்யற பிரார்த்தனை தான் வந்து சத்வகுணம். சிம்பிளா சொல்லிட்டாங்க, சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எப்பவுமே இதை யோசிப்பதுதான் சத்வகுணம். அர்ஷத் வர்க்கங்களை ஜெயிப்பது சத்வகுணம். மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் பேசுவதுதான் சத்வகுணம். நம்மால் யாருக்கும் நஷ்டம் இல்லாமல் பார்ப்பது சத்வகுணம். இதுதான் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. துர்கை அம்மன் துஷ்ட சம்ஹாரிணி துர்கா. நமக்குள் இருக்கிற தீய குணங்களை, தீய பண்பாடுகளை சம்ஹாரம் பண்ணுவாங்க அம்மா. அம்மா எனக்கு நல்ல புத்தியை கொடு, எனக்குள் இருக்கிற கெட்ட குணங்களை நீக்கு அப்படின்றதுதான். இப்போ லக்ஷ்மி. லக்ஷ்மின்னாவே செல்வம். அந்த செல்வத்துக்கான பொருள் தெரியாம நாம கோரிக்கைகளாக மாத்துறோம். என்ன செல்வம்? நல்ல குழந்தைகள் ஒரு செல்வம், கணவர், நல்ல மனைவி, தாய் தந்தையர், சுற்றமும் நட்பு, ஆரோக்கியம், இது எல்லாமே சேர்ந்ததுதான் செல்வம் என்று சொல்லப்படும். வெறும் பணமா, வெறும் தங்க நகையா? கேட்டு பாருங்க. அது மட்டும் இருக்கிறவங்க அமைதியா இருக்காங்களா, ஆனந்தமா இருக்காங்களான்னுட்டு? வீட்டுல ஒரு இடத்துல எல்லாரும் உட்கார்ந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுறது செல்வம். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுறது ஒரு செல்வம். ஒரு லிமிட்டுக்கு அப்புறமா சாப்பிட்டது ஃபுல்லா ஜீரணமானாலும் அதுவும் செல்வம் தான். நமக்காக ஒரு துளி கண்ணீர் விடுறதுக்கு 4 ஆட்கள் இருப்பது செல்வம். அதற்காக ஆசைப்படணும். லக்ஷ்மின்னா அதுதான் பொருள். வெறும் தங்க காசுகள், பணம் மட்டும் கிடையாதுங்க. அதுக்கப்புறமா வந்து சரஸ்வதி தேவி, படிப்பு, நாலேஜ், அதாவது ஞானம். சத்குருக்கள் அனைவரும் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க. கடவுளை எப்படி கண்டுபிடிப்பது, உணர்வது. ஆக்சுவலா அவருக்கு ரூபம் இல்லை, ஆனாலும் நம்மால முடியாதுங்கிறதுனால, ரூபம் இல்லாம தியானம் செய்யறது கஷ்டம் என்பதனால ஒரு உருவம் கொடுத்தார்கள் மகான்கள். அதனால நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புல்லையும் வந்து நம்பிக்கையோடு சேவிச்சினா அதுவே குருவாக உனக்கு வழிகாட்டும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஞானம் பெறணும்.
எவ்விதமான ஞானம் அப்படின்னா, நமக்கு இங்க சம்பாத்தியம் எல்லாம் இருக்கு, அடுத்து இந்த பிறவிக்கு அடுத்தது நாம பிறந்துட்டே இருக்கிறோமா, அதுக்கான ஸ்டாப் எப்போ, அதுக்கான வழி இப்பத்துல இருந்து தேடுறதுதான் ஞானம். அதுக்கப்புறமா நாம் அனைவரும் படிப்பது என்ன? லலிதா சஹஸ்ரநாமம். விடாமல் இந்த 9 நாள் பாராயணம் சேரும். இந்த 9 நாளும் அதுல பொருள் நமக்கு படிக்கிறது, அந்த லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றோம், அதுல பொருள் நமக்கு தெரியுமா? அதுல என்ன பொருள் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஒரு சின்ன கேள்வி நம்மள நாமே கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கான இப்போ நாமமும் படிக்கிறோம். அதுல குரு மண்டல ரூபிணி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. சத்குரு எல்லா மாணவர், எல்லா கடவுளுமானவர், எல்லா சத்குருக்கள் ஆனவர், சமர்த்த சத்குரு. குருமண்டல ரூபிணி, நீ எந்த குருவை தியானிச்சாலும் லலிதா தேவி இருக்காங்க. லலிதா தேவியை தியானிச்சாலும் அதுல குரு இருக்கிறார். சர்வம் கல்விதம் பிரம்மா. அந்த மாதிரி ஒரே சைத்தன்யமான கடவுள் நமக்கு இத்தனை ரூபங்களில் தெரிஞ்சாலும் மனதுக்கு எது பிடிக்குமோ அந்த ரூபத்தை நாம தியானிக்கிறோம். அதுலயே நாம படிக்கும் பொழுது அவ்வளவு நம்பிக்கையாக பயமின்றி வாழ்வதற்காக அதுல ஒரு லெட்டர் வரும், சர்வ ஆபத நிவாரிணி அப்படின்னுட்டு. ஒரு அம்மா இருந்தா எந்த ஆபத்து நமக்கு வராதுன்ற நம்பிக்கையும் அதுல கொடுக்குறாங்க. அம்மா, நம்ம அம்மா பக்கத்துல இருந்தா நமக்கு என்ன ஆபத்து வரும்? ஒண்ணும் வராது. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, அந்த ரூபிணி கூட அம்மா லலிதா தேவி தான் சொல்றாங்க. இத்தனை உருவங்களும் அம்மா எடுத்தாங்க. இப்ப கிரியாசக்தி, ஒரு குழந்தை பிறந்த உடனே பால் குடிக்கணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு யார் சொல்லி தர்றாங்க? அந்த கிரியாசக்தியும் அவங்கதான். ஞான சக்தி, மனிதனில் எல்லா ஞானமும் இருக்கு, அது விழித்த நிலைக்கு கொண்டு வருவாங்கதான் குரு. நாம சத்குரு இங்க குருமண்டல ரூபிணின்னு சொன்னாங்க. சத்குருவை நம்பு, அதுக்கப்புறமா சர்வ தர்மான் பரித்யஞ்ச அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேதான் இதுல சர்வான் உல்லங்கிய சாசனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க குருவின் வாக்குதான் முக்கியம். குரு வாக்கு நம்மை கவசம் போல் காப்பாற்றும். இந்த குரு சரித்திரத்துல அருணி, பைதன், உபமன்யம், இந்த 3 குழந்தைகளின் கதைதான் நமக்கு குருவின் அனுகிரகம் எப்பேற்பட்டது என்பதை தெரிவிக்கும். அந்த குரு மேல் எப்படி நம்பிக்கை இருக்கணும் என்பது நமக்கு தெரிவிக்கும். அதுக்கப்புறமா நமக்கு இப்போ நவராத்திரி ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே பூவெல்லாம் மற்ற பிரசாதங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பூக்களும் மற்ற பிரசாதங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த பூக்கள் என்ன? 200 ரூபாய், 100 ரூபாய், இல்ல 500 ரூபாய்க்கு பூ வாங்கி போட்டா நமக்கு திருப்தியா இருக்குமா? நம்ம கண்ணுக்கு வேணா குளிர்ச்சியாக இருக்கலாம், ஆனா கடவுள் கேட்டது அஷ்ட புஷ்பங்களை தான் கேட்கிறார். அந்த அஷ்ட புஷ்பங்களை நாம் சமர்ப்பிக்கும் பொழுது கடவுள் ஏத்துப்பார். இப்ப அந்த அஷ்ட புஷ்பங்கள் என்ன? அஷ்ட புஷ்பங்கள் என்றால் விதவிதமான புஷ்பங்கள் கிடையாது. அஷ்ட புஷ்பங்கள் என்றால் அஹிம்சை, இரக்கம், உணர்ச்சி கட்டுப்பாடு, மன்னிக்கும் குணம், பரிதாபம், சாந்தி, தவம், தியானம், இதுவே அஷ்ட புஷ்பங்கள். இங்கு அஹிம்சை என்றால் கொம்பால் அடிக்கிறது, கத்தியால குத்துறது, அது இல்லைங்க. அதுவே ஹிம்சை என்று நாம நினைச்சுக்கிறோம். அது இல்ல. நம்ம பேச்சால மற்றவர்களை காயப்படுத்தினாலும் அதுவும் ஹிம்சைதான். மற்றவர்களை காயப்படுத்தாத அஹிம்சை என்ற புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் நாம. 2வது உணர்ச்சி கட்டுப்பாடு. நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் எதுவும் நமக்கு தேவையில்லைங்க. நாம இதற்கு முன்னாடி மல்லிகை பூ, ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம். உடனே பூ வச்சுக்குவோம்,
ஸ்வீட்டை டேஸ்ட் பார்ப்போம். அது போல் இல்லாம அத கடவுளுக்கு சமர்ப்பித்து அது கடவுளோட பிரசாதமாக வாங்குவது கற்றுக்கொள்ள சொன்னார். அது போலவே வீட்டில் சமையல் செய்யும் போது அந்த உணவை பிரசாதமாக வச்சுட்டு சாப்பிடுவது. இதுதான் உணர்ச்சி கட்டுப்பாடு. மூன்றாவது இரக்கம். சர்வ ஜீவிகள் மேல் சிந்தை அனைத்தும் ஜீவிகள் மேல் தயவுடன் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு நாயை அதட்டணும்னு இதுக்கு முன்னாடி நாம ஒரு கோலால எடுத்து அதட்டுவோம். ஆனா இப்ப நாம என்ன பண்றோம்? சும்மா வாயால போன்னு சொல்றோம். இதுதான் இரக்கம். நான்காவது மன்னிக்கிற குணம். தப்புகள் செய்யறது மனித இயல்பு, அனைவரும் செய்வாங்க. மன்னிக்கிறதே மனித நேயம். மற்றவர்களின் தவறை மன்னிக்கிறதால் மனிதன் மாமனிதனாக மாற முடியும். ஐந்தாவது பரிதாபம். பரிதாபம் என்றால் ஐயோ பாவம் என்று சொல்லிட்டு போறது இல்லைங்க. அது இல்ல. அந்த டைம்ல அவங்களுக்கு தேவையான உதவி நாம செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். உதவி என்றால் பணத்தால் மட்டும் கிடையாது. மற்றவங்க துக்கத்தை போக்குவதற்கு ஒரு 10 நிமிஷம் செலவழிச்சாலும் அதுவும் உதவிதான், சேவைதான். ஆறாவது சாந்தி. சாந்தி என்றால் சண்டை போடாம இருக்கிறது மட்டும் கிடையாது. என்னால மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்வது சாந்தி. ஏழாவது தவம். தவம் என்றால் தவிப்பு. நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தவிப்பு இருந்தால் அதுவே தவம். எட்டாவது தியானம். தியானம் என்றால் புத்தி. தியானம் என்றால் டிராவல் பண்றது, புத்தியோடு டிராவல் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. கான்சியஸ்ல இருக்கின்றது, லிவ் இன் பிரசன்ட் சொல்வாங்க. இப்போ இந்த அஷ்ட புஷ்பங்களை நாம் கடவுளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதை யார் சொல்லியிருக்காங்க? கீதையில் கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கிறார். இந்த புஷ்பம் தான் எனக்கு உகந்ததுன்னு சொல்லியிருக்கார். இந்த அஷ்ட புஷ்பங்களை சமர்ப்பிக்கணும். இந்த நவராத்திரி டைம்ல நாம எந்தெந்த புஷ்பம் வச்சா அழகா இருக்கும்னு தோணுமோ அதுல சொன்ன அந்த அஷ்ட புஷ்பங்களை வச்சு பார்க்கும் பொழுது அது அந்த குணங்கள் நமக்குள்ள வளரும் பொழுது அம்பாள் சந்தோஷப்படுவாங்க. அதுதான் நாம வெளியே டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். ஆனா அம்பாள் வெளியில பார்க்க மாட்டாங்க. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. அதுவும் ஒரு நாமம் தான். அதுல என்ன? உன்னுடைய உள்ளம், அந்த உள்ளம் தூய்மையாக்கிக்கொள். அந்த உள்ளம் சுத்தமாக இருந்தா வெளியே எல்லாமே தனக்கு தானாகவே மாறும். அந்த சூழ்நிலைகள் எல்லாமே கூட மாறும். அவனை மாற சொல்லு, நான் மாறுறேன். அவன் சேர் மிதிச்சா நாமளும் மிதிப்போமா? பிறகு கடவுள் நம்பிக்கைன்னு வந்தாச்சு. கடவுளை வழிபட்டால் நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சாச்சு, அதை செய்யறோம். ஒரு கஷ்டமான விஷயம் சொல்லும் போது மட்டும் அவன் செய்யல, ஏன் செய்யணும்னு தோணும். அது நம்ம உள்ளத்தை தூய்மையாக்கணும். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. உள்ளத்தை தூய்மையாக்கிக்கிட்டா வெளிப்புறம் காண்பது ஈஸியா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நைவேத்தியம். இப்ப பாருங்க, நவராத்திரி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யூடியூப் தட்டினாலே போதும், இந்த நைவேத்தியம் வைக்கணும், அந்த நைவேத்தியம் வைக்கணும். இது நைவேத்தியம் வச்சா உங்களுக்கு செல்வம் குறையில்லாம கொட்டும், அந்த நைவேத்தியம் வச்சா உங்களுக்கு ஆரோக்கியம் குறையில்லாம இருக்கும், இந்த பூக்களை வச்சீங்கன்னா உங்களுக்கு அதாகும், அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். நோட்டிபிகேஷன் தானாகவே வந்துட்டு அந்த வீடியோஸ் நமக்கு வரும். எந்த நைவேத்தியம் ஆனாலும் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா எல்லாமே கடவுளின் படைப்பு தானே. சோ அந்த பதார்த்தங்கள், அவர் நமக்கு கொடுத்த அந்த பதார்த்தங்கள் கொண்டு நாம் நைவேத்தியத்தை செய்றோம். சரி, அந்த நைவேத்தியம் செஞ்சு அவருக்கு எப்படி நிவேதிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்கணும். நான் யாரையாவது இன்னைக்கு கஷ்டப்படுத்தி இருந்தா அவங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்யறேன். அதான் அவங்கள கஷ்டப்படுத்திட்டு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன், தவறுக்கான உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன், அந்த தவறை நான் உணர்ந்தேன் அப்படின்னா சொன்னா அந்த நைவேத்தியத்தை ஏத்துப்பாங்க அம்மா.
அவ்விதமாக பிரார்த்தனை பண்ண முடிந்தால் அது பிரசாதமாக மாறும். யாரையாவது துன்புறுத்திட்டு நம்ம பலகாரங்கள் எல்லாம் வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணா அவரு ஏத்துக்க மாட்டார். அதான் அதுக்கான மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா அதை நிவேதனம் செஞ்சா அவங்க ஏத்துப்பாங்க. அது எதுவாக இருந்தாலும் ஏத்துப்பார். காஞ்சி போன ரொட்டி ஆனாலும் ஏத்துப்பாரு, ஒரு கற்கண்டு துகளானாலும் ஏத்துப்பார். பாபா சரித்திரத்துல பார்த்தோம், தாஜுதீன் பாபா சரித்திரத்துல பார்த்தோம், அக்கட்கோட் மகாராஜ் சரித்திரத்திலையும் பார்த்தோம். அவங்க பக்திக்கும் தூய்மையான இதயத்துக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஒரு ஏழை பெண்மணி 2 நாளைக்கு முன்னாடி செஞ்ச அந்த சோள ரொட்டியை எடுத்துட்டு வராங்க, காஞ்சி போயிடுச்சு. அவங்களுடைய பக்தியை பாராட்டி அதுதான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாரு. தாஜுதீன் பாபா ஆகட்டும், சத்குரு சாய்நாதர் ஆகட்டும், அப்புறம் அக்கல்கோட் சுவாமியே ஆகட்டும், அந்த மிகுந்த பக்தியோடு ஐயா, ஒரு அம்மா வந்து பக்தியோட ஐயா என் கணவர் வேண்டிக்கிட்டாரு 1000 பேருக்கு நாராயணம் சேவை செய்கிறேன் அப்படின்ட்டு, 1000 பேருக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு அவரு வேண்டிக்கிட்டாரு. அவர் இல்லை இப்போ, என்னால் அவ்வளவு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலைமையை சொல்லிட்டு பகவானிடம் வந்து பிரார்த்தனை பண்ண உடனே சொல்றாங்கல்ல தத்தாத்ரேய சுவாமி, நீங்க வந்து அக்கல்கோட்ல சுவாமி இருக்கார், அவருக்கு நீ உணவு கொடுத்தா 1000 பேருக்கு நாராயண சேவை பண்ண மாதிரி கணக்குன்னு சொல்றார். அந்த பெண்மணி வர்றாங்க, சுவாமி வந்து அக்கல்கோட் சுவாமி வந்து கேட்டு உணவு வாங்கி கொள்கிறார். 1000 பேருக்கு கிட்டியதுமா அப்படின்னு சொல்றாரு. இப்போ நைவேத்தியம் என்னென்ன இருக்கு, அதுல நெய் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு நைவேத்தியம் செஞ்சாலும் அது பக்தியோட செய்யணும். நிவேதிக்கும் பொழுது நாம் செஞ்ச காரியங்களா தவறுகளை நம்ம இருந்தா, இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தா அதுக்கான மன்னிப்பு கேட்டுட்டு நிவேதிக்கும் பொழுது அது பிரசாதமாக மாறும். அவர் ஏத்துப்பார். அதுக்கப்புறமா அந்த இப்ப வந்து இந்த நவவித பக்தி சொன்னாங்க. நவவித பக்தியில ஸ்ரவணத்துக்குத்தான் முதலிடம் கொடுத்திருக்காங்க. லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சாலும் கேட்டாலும் அது நல்ல ஒரு விஷயம். பகவானை கீர்த்தனம், ஒவ்வொரு பாடல் பாடுறதோ, அவருடைய சரித்திரம் வாசிப்பது, இது எல்லாமே அவர் கீர்த்தி ஸ்மரணம், அவருடைய கீர்த்திய ஸ்மரணம் பண்றது. இந்த நவராத்திரி இந்த 9 நாள் தான், 10வது நாள் விஜயதசமி கொண்டாடுகிறோம். இந்த 9 நாளுக்கு எத்தனை நாள் முன்னாடியில இருந்து மனம் தவிக்குது. இதுக்காக தான் உத்தராயண புண்ணிய காலம் எல்லாம் வந்து தியரி, தட்சிணாயன புண்ணிய காலம் ஃபுல்லா வந்து பிராக்டிகல்ஸ். அப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றோம். பண்டிகைகள் அது எதுவுமே இருக்காது பாருங்க. உத்தராயண புண்ணிய காலத்துல இந்த பண்டிகைகள் இருக்காது. அதாவது உகாதி இந்த மாதிரி ஏதோ 1-2 தான் வரும். தட்சிணாயனம் ஆரம்பிச்சதுமே எல்லா பண்டிகைகள் வரும். அந்த பண்டிகைகள்ல வரலட்சுமி விரதம் எப்படி கொண்டாடணும், நாம வந்து எல்லாரையும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கொண்டாடணும். அதுதான் அந்த அம்மையார் செஞ்சாங்க. ஆகையால் தான் லக்ஷ்மி தேவி அவங்களுக்கு வந்து வரம் கொடுத்தாங்க. அதை தெரிஞ்சுக்கணும். அது கொண்டாடுறது எப்படி, ஒவ்வொரு பண்டிகைக்கான அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கடவுள் கிட்ட வாகனங்கள் இருக்கும், இந்த கடவுள் கிட்ட வாகனங்கள் இருக்கும். ஏன் எல்லாமே ஜந்துக்களாகவே இருக்கு? மகிஷாசுர மர்தினி அப்படின்றாங்க. மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்றோம். அம்பாள் வந்து மர்தினா கட் பண்றது, நம்மளுடைய துஷ்ட குணங்களை, கெட்டதுகளை, நம்மளுடைய தீய குணங்களை, மூடத்தன்மைகளை அதை எடுத்துறாங்க. அதுதான் அதுக்கான அர்த்தம். அவங்க வந்து ஒரு மகிஷம்னா எருமைன்னு நினைக்கிறேன், அதை வெட்டுறது, அதாவது நம்மளுடைய தீய குணங்களை எடுப்பதுதான் அதனுடைய சின்னம், அதுக்கான சின்னம் தான் அது. எலி தேவையில்லாததெல்லாம் கொண்டு போய் வச்சுக்குவோம். கோரிக்கைகள், நம் மனம் இது வேண்டும் அது வேண்டும், பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, பின்னாடி வீட்டுல என்ன நடக்குது, இது எல்லாமே நமக்கு தெரியணும். அதுதான் எலி. இந்த மாதிரி சிவபார்வதியை, சிவன்
பார்வதியை பார்த்தோம்னா, அந்த குடும்பத்தை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அவருடைய வாகனம் எருது, இவங்களுடைய அம்மாவுடைய வாகனம் சிம்மம், அப்புறம் சுவாமி கழுத்துல பாம்பு, அப்புறமா முருகனுடைய வாகனம் மயில், பிள்ளையாருடைய வாகனம் எலி. இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கும் வைரம் கொண்டே இருக்கும். எல்லாத்துக்குமே எதிரிகள். ஆனா எல்லாமே ஒரே குடும்பத்துல இருக்கு. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல எல்லா டிஃபரெண்டான எண்ணங்கள், டிஃபரெண்டான பாவனைகள் கொண்டு ஒன்றாக வாழ்வதுதான் குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒரே பேச்சு, எல்லாரும் என் பேச்சதான் கேட்கணும். அது எப்படி விருப்பம்னா, நமக்கு மற்றவங்களுக்கு நமக்கு நம்ம பேச்சுதான் கேட்கணும்னு தோணும். மற்றவங்களுக்கும் அப்படி விருப்பம் இருக்கும் தானே செய்யும். சிவனுடைய ரூபத்தை பாருங்க, எப்படி இருக்கு? புலித்தோல் கட்டி இருப்பார், மயானத்துல இருக்கிற ஊதிய தடவி இருப்பார். பார்வதி தேவி எப்படி இருப்பாங்க? எப்பேற்பட்ட சௌந்தர்யம், அதுக்கேத்த அலங்காரம். நான் எதுவும் நகைகள் போடல, அதனால நீயும் நகை போட்டுக்காத என்று சிவன் சொல்லி இருக்காரா? எதுக்காக சொல்றோம்னா, அன்புன்றது மனதை புரிந்து கொண்டு ஈகோ இல்லாம வாழ்றது அன்பு. அந்த மாதிரி இருந்தா டிஃபரெண்ட் நேச்சர் கொண்டவங்க ஒரே வீட்டுல அழகாக வாழலாம். என் விருப்பம் வேற மாதிரி இருக்கணும், நான் சொல்றதுதான் இருக்கும், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வராது. எது நல்லதோ, எது நமக்கு உகந்ததோ அதை எல்லாரும் சேர்ந்து செய்வோம் என்ற எண்ணம் தான் வரும். இந்த பண்டிகைகள் எல்லாமே பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இந்த பிராக்டிக்கல் பண்றதுன்னா, ஸ்மரணம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நவராத்திரி ஆரம்பிக்க போகுது. ஒரு ஸ்மரணம் தான் அதெல்லாம். ஆனா அதை சிந்திப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அந்த 9 நாளும் வீட்டில் கலசம் வச்சு, இல்ல கொலு வச்சிருக்கிறவங்க கொலு வச்சு, வெறுமனே படம் வச்சு 9 நாள் ஸ்ரத்தையா பாராயணம் பண்றவங்க எல்லாமே இருப்பாங்க. அந்த 9 நாளும் அவங்களுக்காகவே நம்மள அர்ப்பணிச்ச மாதிரி இருக்கும். அதை தொடர்ந்து பண்றது, அந்த பழக்கத்தை உண்டாக்குறதுக்கான டிஃப்ரெண்டான பண்டிகைகள் கொடுக்குறாங்க. இப்படி தொடர்ந்து நாம இந்த பழக்கங்களை உண்டாக்குறதுக்கு தான் விதவிதமான பண்டிகைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ பாத சேவை. சேவை என்றால் என்ன? சத்குரு என்ன சொல்கிறாரோ அதை செய்யறது தான் சேவை. அவருக்கு போய் கால் அமுக்கி விடுறது, அவருக்கு துணி மாத்துறது கிடையாது. அவர் சொன்ன எல்லாம் செய்யறதுதான் அவருடைய சேவை. சர்வ ஜீவிகளின் சேவை சத்குரு சேவை. மக்கள் சேவையே மகேசன் செய்வது என்பது மிக பழமையான ஒரு பழமொழி. மக்கள் மட்டுமா கடவுளால் படைக்கப்பட்டவர்கள்? அனைத்து உயிரினங்களும் கடவுளால் தான் படைக்கப்பட்டவர்கள். அனைத்து உயிரினங்களுக்கும் செய்த சேவை சத்குருவுக்கு போய் சேரும். அதுதான் சேவை. அர்ச்சனை. எந்நேரமும் அவங்க பத்தி ஸ்மரித்து கொண்டே ஒவ்வொரு நாமம் சொல்லிட்டு அந்த மனம் பெற்ற இன்பம் தான் அர்ச்சனை. நமஸ்காரம். இந்த ஐம்புலன்கள் அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸ், எந்த ஒரு கர்மா செஞ்சாலும் அது அவர் எனக்கு கொடுத்த ஒரு வேலையே அப்படின்னு நினைச்சு செய்யறதுதான் அந்த நமஸ்காரம். அதுக்குள்ள என்ன அர்த்தம்? சீதா தேவி பாராயணம் பண்றோம் இல்லையா, நாமும் தினமும் பண்ணும் பொழுது நமக்கு எவ்வளோ தினம் அவங்களோட காலையில மாலையில படிக்கிறோம். அவங்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கிறாங்க. நம்ம கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிக்கிறோம் இல்லையா. இந்த விதமான ஒரு பக்தி தாஸ்யம். தினம் அந்த அம்மா கிட்ட பேசுறோம், நம்ம கஷ்டங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிறோம். நாம அன்போடு பாராயணம் பண்றோம், அவங்களுக்கு அர்ச்சனை பண்றோம், அப்புறம் நைவேத்தியம் பண்ணி வைக்கிறோம். அம்மா எனக்கு இந்த கஷ்டம்னு சொல்லிக்கிறோம், ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. இதுதான் தாஸ்யம். இந்த விதமான ஒரு பக்தி தாஸ்யம். எல்லாம் நீங்க கொடுத்ததுதான். கடவுள் தான் எஜமான், அல்லாஹ் மாலிக் அப்படின்னு பாபா சொன்னது. ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம்னா என்ன? அதாவது இந்த 3 நாட்களில் சத்வ ரஜோ தமோ குணம் இந்த மாதிரி நாம பிரித்து நம் குணங்களை தூய்மையாக்கி கொண்டே பூஜை செய்யும் பொழுது விஜயதசமி அதிலேயே வெற்றி.
விஜயம் என்றாலே வெற்றி. அந்த 10வது படி என்ன? அது வெற்றி. எதில் வெற்றி? நம் வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு செல்வதிலேயே வெற்றி. நம் வீட்டில் இருப்பவர்கள் மனம் அறிந்து நாம் ஒவ்வொரு வேலையும் செய்வதில் அவர்களை ஆனந்தப்படுத்துவதில் இருக்கிறது வெற்றி. சத்ருக்களை ஜெயிச்சுட்டு கடவுள் முன்னாடி நிற்கும் போது அதுதான் வெற்றி. விஜயதசமி அன்னைக்கு சீமோல்லங்கனம் நடக்கும். அப்படின்னா எல்லாரும் அந்த ஊரின் எல்லைக்கு சென்று அங்க பூஜைகள் செஞ்சு பழைய பகை ஏதாவது இருந்ததுன்னா மறந்து அன்னியிலிருந்து புது ஃப்ரெண்ட்ஷிப் தொடங்குவார்கள். ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சு ஒருத்தரை ஒருத்தர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் பூஜை முடிச்சு சந்தோஷமா திரும்பி ஊருக்குள்ள வருவாங்க. சீமையை லங்கனம், சீமோ உல்லங்கனம். இந்த தேகம் அதுல சொல்லி இருக்காங்க. இந்த தேகத்தை மீறி இருக்கிறது ஆன்மா. அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். எல்லை தாண்டி வாழணும். நம் எல்லாருமே வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குள் இருப்பவர்கள். அந்த எல்லையில் இருந்து எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர் இந்த சத்குரு. அந்த எல்லையில் இருந்து எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர் இந்த சத்குரு. அந்த சத்குருவை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு சத்குரு கொடுத்த பிரசாதமாக இந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு வாழும் பொழுது ஒவ்வொரு பண்டிகையும் நமக்கு ஆனந்தத்தை தரும், ஆசீர்வாதத்தையும் தரும். சத்குருவின் சந்நிதியில் நமக்கு இந்த நவராத்திரியின் பொருள் சொன்ன மாஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே தந்தையின் அரவணைப்பில் இந்த சத்சங்கம் அனைவருக்கும் நன்மை சேர்க்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்த.